சிக்கிட்டு வை பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பாட்டு வந்து பாட்டாகவும் சரி, அந்த மியூசிக்கும் சரி, அல்லது அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரஜினியை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஒரு மறைச்சி வச்சு ஒரு வீடியோ பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து கூலி அனிருத் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரஜினி அங்கே என்னென்ன ஸ்க்ரீனில் பண்ணியிருக்கவரோ அதெல்லாம் அனிருத் பண்ணுறாரு. இப்போ கூலி வந்து 2 பேர் பேசிக்கிற மாதிரி அதில் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த கர்ச்சீஃபுங்கிறது ரஜினியோட ஒரு ப்ராப்ஸ், அது அதை வந்து அந்த இடத்துல காட்டிடுறாங்க. ஸோ அவர் பண்ணுறத இவர் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது டிஆரை பார்க்குறதுக்கே. நான் பலமுறை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது அவரை பயன்படுத்திக்கணும். பாட்டு அவரோட பாட்டு எழுதுகிறால சொல்ல முடியாது. பாட்டு அருமையாக எழுதுவார், மியூசிக் பிச்சு எடுப்பார் அவர். ப்ளஸ் வந்து ப்ரமோஷன் சொல்லிட்டு அங்கங்கே போயிட்டு பேசாமல் எல்லாத்தையும் அந்த மேடையிலே முடிச்சிடலாம். இதையே வந்து ஒரு வாரத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜனங்க. படம் ரிலீஸ் ஆகிடும். இவங்க அடுத்து ஒரு டீசர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் ஒரு சாங்கு, அந்த அரங்க மதுரட்டு போய் சாங்கு ஒன்று, அப்புறம் ட்ரெய்லரு ஆடியோ லான்ச்சுன்னு ஒன்று வைப்பாங்க. ஏன்னா இன்னும் கரெக்டாக 50 நாள் இருக்குது. இன்னிலேருந்து 50 நாள், அதுக்கு தான் இன்றைக்கி விட்டுருக்காங்க. இப்போவே வந்து அந்த சர்ப்ரைஸை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் வந்து இப்படி விட்டுருக்காங்க இந்த பாட்டை. இப்போ இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், தேட்டரில் எப்படி இருக்கும், ஜனங்க எப்படி வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கூலி படத்தினுடைய சிக்கிட்டு வை பாட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னதுலேருந்தே பயங்கர ஹைப்பு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே வியூஸு லைக்ஸ் எல்லாம் வந்து பிச்சுக்கிச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்காகவும் அது சார்ந்து சினிமாவில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பேசுகிறதுக்காகவும் இன்றைக்கி நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சிக்கிட்டு வை பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? உண்மையில் ரொம்ப அந்த வைப் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப அதாவது பல பாட்டை காது கொடுத்து கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. இந்த பாட்டு வந்து பாட்டாகவும் சரி, அந்த மியூசிக்கும் சரி, அல்லது அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரஜினியை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஒரு மறைச்சி வச்சு ஒரு வீடியோ பண்ணி விட்டுருக்காங்க. அதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இது வந்து கூலி அனிருத் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் தான் நிறைய சீன்ஸில் வராரு இந்த பாட்டில். சூப்பர் ஸ்டார் வந்து கம்மியாக தான் காட்டுறாங்க. சும்மா அவர் ரஜினி மிஞ்சி போனால் இன்னும் 4 செகண்ட் வருவார். அவ்வளோதான் இருக்கு. 4 5 செகண்ட் தான், 4 சீன் அவ்வளோதான். அவ்வளோதான். மற்றது வந்து ரஜினி அங்கே என்னென்ன ஸ்க்ரீனில் பண்ணியிருக்கவரோ அதெல்லாம் அனிருத் பண்ணுறாரு. ஓகே, இது வந்து புது ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், இது ஒரு வேற ஒரு, ஏன்னா இது கொஞ்ச நாள் முன்னாடி என்னன்னா, ஒரு 10 நாள் முன்னாடியே ஒரு தனியாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஷூட் பண்ணாங்க. டிஆர் அப்புறம் இவர் அனிருத்தை வச்சு ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரிஜினலாக இந்த வீடியோவோட சாங் முதல்ல போட்டாங்களா, ரஜினியோட பிறந்த நாளைக்கு போட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் சாங் ரஜினி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை திரும்ப ரிப்பீட் பண்ண வேணான்னு சொல்லி தான் வந்து ஒரு ப்ரொமோஷனாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணி இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது ராஜேந்தர் அனிருத் வெர்ஷன் இது. ஆனால் சார், எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுலாம் வந்து பொதுவாக டேரக்டர் நெல்சன் இதுக்கு முன்னாடி பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைல் மாதிரியே இருக்கும் அப்படின்ற தாட் எனக்கு வந்தது. அதான் நெல்சனோட ஸ்டைலை வந்து இவங்க படம் கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த ஸ்டைல்லே இருக்கே சார் அந்த ப்ரொமோஷனும். அது கிளிக் ஆகிடுச்சு, அவர் பண்ணது. அது கிளிக் ஆகிடுச்சு. அது உண்மையிலே பெரிய ஒரு ஹிட். அது நீங்கள் அது பீஸ்டில் பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படம் நல்லா போல, ஆனால் அதுக்கு கொடுத்த ப்ரொமோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அலமத்தி அபிபோ அந்த பாட்டு சரி, அதுக்கு விஜய் பேச வச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து அது ஜெயிலர்லேயும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்குன்னு லோகேஷ் அடாப்ட் பண்ணிட்டார். ஓகே, இந்த ப்ரோமோக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. பொதுவாக லோகேஷ் கனகராஜோட படத்தில் வந்து பெருசாக ஹியூமர்லாம் இருக்காது, ஆனால் அதில் வந்து ஒரு காமெடியான ஒரு ப்ரோமோவாக இருந்துச்சு. இதுவும் பார்க்கும்போது ஓப்பனிங்கில் வந்து ஆமாம் காமெடி தான். ஒரு 2 பேர் கூலி வந்து 2 பேர் பேசிக்கிற மாதிரி அதில் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த கர்ச்சீஃபுங்கிறது ரஜினியோட ஒரு ப்ராப்ஸ், அது அதை வந்து அந்த இடத்துல காட்டிடுறாங்க. ஸோ அவர் பண்ணுறத இவர் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஆர் சார் ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. ரியாலிட்டி ஷோஸில் பார்க்க முடியல, படங்களில் பார்க்க முடியல. இதில் வந்து ஒரு டான்ஸ்லாம் ஆடி சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது? எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது டிஆரை பார்க்குறதுக்கே. நான் பலமுறை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது அவரை பயன்படுத்திக்கணும். இப்போ ராஜேந்தர் முழுசாக படம் எடுக்கல. அவர் எப்பவுமே இன்னும் கூட படம் எடுக்கிற அந்த எனர்ஜிட்டியோடு தான் இருக்கார். இன்னொன்று 2 ப்ராஜெக்ட் கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, 2 ப்ராஜெக்ட் நான் இந்த கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த உடல்நிலை காரணமாக தான் வந்து இப்போ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கார். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் பாட்டு அவரோட பாட்டு எழுதுகிறால சொல்ல முடியாது. பாட்டு அருமையாக எழுதுவார், மியூசிக் பிச்சு எடுப்பார் அவர். அதே போல் நடிப்பு, பாட்டு பாடுறது, இது எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்குது. ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தணும். அந்த மாதிரியான லெஜண்ட்ஸை வந்து அவங்க திறமையை வந்து அப்படியே வந்து விட்டுறக்கூடாது.
ஓகே, ஸோ அந்த விதத்தில் டிஆர் சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ஹிட்டான ஒரு காம்போனா அறிவு அனிருத். ஆமாம், இதில் வந்து அறிவு அவர்களுடைய லிரிக்ஸ் தான். லிரிக்ஸ் அறிவு எப்படி இருக்கு சார் அவருடைய லிரிக்ஸ்? நல்லா இருக்கு, நல்லா எழுதியிருக்காரு. இந்த பாட்டும் சரி, இந்த இன்னொரு சாங் ஒன்று, இன்னொரு ப்ரோமோ முதல்ல விட்டாங்க, அரங்கம் மதுரைட்டேன்னு சொல்லிட்டு, அதுவும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பவர் ஹவுஸ் வைப், ஃபுல் வைப்பாக தான் இருக்குது அந்த பாட்டு எல்லாமே. ரசிகர்கள்லாம் வந்து ஆட்டம் போட வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு. இதெல்லாம் வந்து இப்போவே வந்து அந்த சர்ப்ரைஸை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் வந்து இப்படி விட்டுருக்காங்க இந்த பாட்டை. இப்போ இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், தேட்டரில் எப்படி இருக்கும், ஜனங்க எப்படி வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஃபுல்லாக சூப்பர் ஸ்டாரே வரும்போது அது இன்னும் ஃபுல் பிளாஸ்டாக இருக்கும் அது. ஓகே சார், எனக்கு இப்போ அதை வந்து இப்போயே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பெரிய ஒரு இது இருக்காது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. இப்போ இவங்கள இந்த இதை காமிச்சு வந்து ஜனங்களை வந்து உசுபேத்தி விட்டாங்க. இவங்க இன்னும் வெறியோட வெயிட் பண்ணுவாங்க. நியூஸ் பயங்கரமா இருக்கு சார். ஆமாம், அதுவும் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ பொதுவாக படம் ரிலீஸுக்கு இந்த மாதிரி ஹைப்பை நம்ம பார்த்துருப்போம். இத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கூலி பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிளுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டிங் பாருங்க. கூலி பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட்டுக்குமே வந்து பயங்கரமான வெயிட்டிங் அவங்க ஏற்படுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க? அண்ட் அந்த அது தக்க வச்சுட்டே வருது சார் படம். அதுதான் அது சன் பிக்சர்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. ஓகே, அவங்க இப்போ இந்த ஜெயிலர்லாம் வந்து அப்படி தான் பண்ணாங்க. இப்போ அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து இன்னும் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு போயிடுச்சு. அவங்களும் வந்து எதிர்பார்ப்பு வேணும்னே அவங்க வந்து ஏற்றி விடலை. இது சொல்லப்போனால் பாருங்கள், இதில் அந்த எதிர்பார்ப்பு குறைக்கிற மாதிரி தான் அந்த பாட்டை விட்டுருக்காங்க அவங்க. கொஞ்சம் சூப்பர் ஸ்டார். ஆமாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே இதில் வைப்போம், கொஞ்சம் லோவாகவே வைப்போம் அப்படின்றாங்க. ஆனால் எதிர்பார்ப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்கு. அந்த ஜனங்க கேட்குறாங்க, ஜனங்க பேசுகிறாங்க. இப்போ இதை பற்றி நானும் நீங்களும் பேசுகிறோம். சன் பிக்சர்ஸ் எங்கேயாவது பேசுகிறாங்களா பற்றி? அவங்க அமைதி ஒரு ட்விட் போட்டு கம்முன்னு விட்டுறாங்க. எங்கேயும் மேடை போட்டு சொல்றதில்ல, அல்லது இன்டர்வியூ கொடுக்கறதில்ல, இந்த படம் இப்படி இருக்கும், இத்தனை கோடி அடிக்கும், எதுவுமே அவங்க சொல்றதில்ல. பேசுறதெல்லாம் யாரு? நம்ம பேசுறோம், இல்ல ஜனங்க பேசுறாங்க. அவங்களுடைய ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, நல்ல உண்மையிலே அதுதான் ப்ரொஃபஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி படம் எடுக்க வந்தா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எப்படி நடந்துப்பாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க இதுக்கு முன்னெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் விளங்காம போனாங்க. பட் இவங்க அப்படி இல்லை. இவங்க ஜனங்க கூடயே இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, அவங்க பல்ஸ் தெரிஞ்சவங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொஃபஷனலாக பண்ணுறாரு. கலாநிதி மாறன் வந்து இதில் உண்மையிலே அவர் தான் வந்து எக்ஸ்பர்ட் இப்போ. ஓகே சார், எனக்கு என்ன இன்னொரு டீட்டெயில் வந்து படத்தில் சூப்பர் ஸ்டார் ஹீரோ வந்து கூலியாக இருக்கார், தங்க வாட்ச்சு, அப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் மாதிரியான ஒரு செட்டப்லேயே போதில்லை. உங்களுக்கு எதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கா அந்த ஸ்டோரி? இல்லை, எனக்கு எந்த ப்ரெடிக்ஷனும் இல்லை. நான் அந்த மாதிரி எதையும் சொல்லி இது பண்ண விரும்பவே இல்லை. நான் இது கேட்குறவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க கூட இதுக்கு என்ன கதை என்னவா இருக்கும், ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குன்னு தேடி ஓடாமல் வர்றதை அப்படி என்ஜாய் பண்ணிக்கங்க. அப்புறம் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்படி இல்லாமல் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பாய்லர்ஸ் பண்ணி 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 என்ன ஆகுதுன்னா இதையே எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. அது இல்லைன்னு உடனே வந்து அவங்களுக்கு வெறுப்பை போகுது. இந்த இப்போ கங்குவாலாம் என்ன சொன்னாங்க, அதை முழுசாக எதிர்பார்த்து போனாங்க. அது கிடைக்காதனால தான் வந்து அவ்வளோ கோவப்பட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. இல்லை சார், நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. சமீபத்தில் திரு மணிரத்னம் அவர்கள் சொல்லும்போது நாயகன் மாதிரி படம் மக்கள் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப சாரி, நான் வந்து அந்த மாதிரி படம் பண்ணல அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த கட்டத்துக்கு புஷ் பண்ணுதோ? ஆமாம், அவங்க என்ன கொஞ்சமாக பேசுனாங்க. அந்த டீம் தக்லைட் டீமு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து பேச்சு எல்லா, அதாவது இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கமல்ஹாசன் உள்பட. நான் கமல்ஹாசன் இவ்வளோ பேசும்போது நினச்சி, என்னடா இவர் இவ்வளோ பேசுகிறாரு, பேசக்கூடாது அவர், ஏன்னா எந்த படத்துக்கு அவர் பேசுனதில்லை. அதை கமல்ஹாசன் அதை குறையா சொல்ல, அவருடைய அவர் டைரக்ஷனில் வந்த படங்களுக்கே கூட வந்து அவர் இப்படி பேசுனதே இல்லை. ஹேராம், விரும்பாண்டி எதுக்குமே வந்து படம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், இப்போ இவ்வளோதான் பேசியிருக்காரு அந்த மனுஷன். இப்போ என்னடான்னா இந்த தக் லைஃபுக்கு வந்து அவர் கொடுத்த பில்டப்பை நம்பி, சரி 38 வருஷத்துக்கு அப்புறம் 2 பெரிய லெஜண்ட்ஸு, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கிரியேட்டர்ஸு என்ன பண்ணியிருப்பாங்க பார்ப்போமேன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்க ரசிகர்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் பொதுமக்களே எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போயிடுச்சு. ஓகே, அதில் இன்னொரு கோவம் என்னென்னா, நம்ம இவருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் கமலுக்கு, ஒரு எந்த ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் நம்மளால் போய் இவர் சொல்கிறாங்களேடான்னு சொல்லிட்டு இந்த கனடா இஷ்யூலெல்லாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க யுனானிமஸாக. அப்படி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நீ என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்த? அப்படி சப்போர்ட் பண்ணவங்க கடைசியில் தலையை தொங்க போட்டுக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டீங்களே, அந்த கோபம் இருக்குது எல்லாருக்குமே. அதுக்கு தான் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு. ஓகே, ஸோ இப்போ ப்ரொமோஷன்றது வந்து கொஞ்சம் டோசேஜ் தாண்டி போனால் பெரிய ஹீரோக்களுக்கே அது கண்டிப்பாக ஒரு மோசமான. கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப டீப்பாக இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. எனக்கு என்ன உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுதுன்னா, இது வரைக்கும் அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சே மையப்படுத்தி விட்டாங்க. ஆமாம்,
மற்ற ஹீரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இல்லை உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, அவர் கரெக்டாக பண்ணியிருப்பாருன்னு தான் நம்புகிறேன். எனக்கு நான் ஏன்னா விக்ரம் படத்தை பார்த்த பிறகு லோகேஷ் கனகராஜ் வந்து இதை சரியாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா அதில் வந்து முதல் பாதியில் கமல்ஹாசன் வரவே இல்லை, 5 நிமிஷம் கூட வரமாட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம் கூட வரமாட்டார். ஆனால் அவர் கதை எப்படி எடுத்து வச்சிருக்காருன்னா முதல் பாதியில் ஃபுல்லாக கமல்ஹாசன் வர்ற மாதிரியே இருக்கும், நமக்கு அந்த உணர்வு இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு வகையில் கமல் அந்த கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே அவர் படம் பண்ணியிருப்பார். ஆனால் ஆக்சுவலாக கமல் அதில் வரவே இல்லை, செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. மேக்ஸிமம் யாருன்னா ஃபகத் பாசில் தான் அந்த படத்தை கேரி பண்ணிட்டு போகிறார். ஆனால் நம்ம முழு படமாக பார்க்கும்போது அது ஒரு கமல்ஹாசன் படமாக ப்ரெசென்ட் பண்ணிட்டார். அதுதான் அந்த அந்த வர்ற எத்தனை லீடிங் ஆர்டிஸ்ட்னாலும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிற விதம், அவங்கள பேலன்ஸ்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற விதம், அதில் வந்து இந்த நெல்சனும் சரி லோகேஷும் அவங்க அதில் ஓரளவு வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஓகே, இளம் இயக்குநர்கள் வந்து இப்போ ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் பக்காவாக இருக்காங்க அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ இவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதனால தானே வந்து கமர்ஷியலாக வந்து அவர் கொண்டாடுறாங்க அவங்க 2 பேரும். இவங்க அடுத்து ஒரு டீசர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் ஒரு சாங்கு, அந்த அரங்க மதுரட்டு போய் சாங் ஒன்று, அப்புறம் ட்ரெய்லரு ஆடியோ லான்ச்சுன்னு ஒன்று வைப்பாங்க. ஏன்னா இன்னும் கரெக்டாக 50 நாள் இருக்குது, இன்னிலேருந்து 50 நாள், அதுக்கு தான் இன்றைக்கி விட்டுருக்காங்க இதை. ஓகே, 50 டேஸ். ஆமாம், 50 டேஸ். இனி 50 டேஸ், இது 100 டேஸுக்கு ஒரு இது வச்சாங்க, கவுண்ட் டவுன் வச்சாங்க. அதில் பெருசாக ஒன்றும் பண்ணல. இந்த 50 டேஸுக்கு இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனி எல்லாமே அப்டேட்டாக தான் இருக்கும், படத்தோட டீசர் பற்றி அல்லது இது ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்சு, அது வந்து பெருசாக பேசும். ஆடியோ லான்ச் வச்சுட்டாங்கனாலே அவ்வளோதான். ஓகே, ஆடியோ வேறு ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ரஜினி பார்த்துப்பேன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ரஜினியோட 50th இயர், இது அதை செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு விழாவை எடுத்த மாதிரியே இருக்கும். இது ஆடியோ லான்ச்சாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன் சொல்லிட்டு அங்கங்கே போயிட்டு பேசாமல் எல்லாத்தையும் அந்த மேடையிலே முடிச்சிடலாம். இதுவே வந்து ஒரு வாரத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜனங்க, படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ப்ரொமோஷனை தனியாக கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக ஓவராக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆடியோ லான்ச் மூலமாக பண்ணால், ஆமாம், இன்னும் அதுதான் இவங்க ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ கடந்த ஜெயிலருக்கு அப்படி தான் பண்ணாங்க, வேட்டையனுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ஜனங்களை வந்து ஒரு மாதிரி அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாக்காமல் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாகவே கொண்டு போகலாம். அவங்க எப்படி வேணால் நினச்சிக்கிட்டான், அவங்க என்ன வேணால் எதிர்பார்க்கிட்டான், பட் நம்ம அதை சொல்லிடக்கூடாது. ஓகே, அப்படி கொண்டு போகிறாங்க. சார், இப்போ நீங்கள் இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சை மென்ஷன் பண்ணதுனால நான் கேட்குறேன். எனக்கு இந்த 2 லெஜன்ஸையும் கம்பேர் பண்ணணும், இல்லை யார் பெஸ்ட்டுன்னு அந்த போட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு ஜென்யூனான டவுட்டு. ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில படங்களில் வந்து சூப்பர் ஸ்டாருமே ஏறத்தாழ 1 மணி நேரம் கிட்டலாம் பேசியிருக்காங்க. தக் லைஃப்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி லாங் ப்ரொமோஷன்ஸாக நிறைய பேசினாங்க கமல் சாரும். ஆனால் சூப்பர் ஸ்டார் பேசுனது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே சூப்பராக பேசுகிறாரு, இவர் வந்து மோட்டிவேஷனில் பேசுகிறார் அப்படின்ற மாதிரியும் கமல் சார் வந்து பேசுனது வந்து ரொம்ப லாங்காக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்டை ஏற்படுத்திச்சு. ரஜினி தன்னை பற்றியோ தன் படத்தை பற்றி பேசவே இல்லையே. ரஜினி 1 மணி நேரம் பேசினார். இந்த 1 மணி நேர பேச்சில் ஜெயிலரை புகழ்ந்து எங்கேயாவது பேசினாரா? இந்த கதை இப்படி, இந்த காட்சி இப்படி, இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எங்கேயுமே வந்து இந்த மாதிரியான இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வாரத்துக்கு கூட அது சொல்லவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொன்னார். நெல்சனை பற்றி பேசினார், நெல்சனை பாராட்டினார். ஈவன் பல உண்மைகளை அவர் சொல்கிறார் மேடையிலே. அவர் சொல்கிறது எல்லாமே வந்து நடைமுறையில் நம்ம பார்த்த விஷயங்களை அவர் சொல்கிறார், நம்மளோட ஈஸியாக அது கனெக்ட் ஆகுது. அதே போல் அவருடைய ஏர்லியர் ஸ்டேஜ், அவர் எப்படி நடிக்க வந்தார், இதெல்லாம் சொல்லி ஜனங்களை கட்டி போட்டார் அவர். இந்த படத்தை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் வெளியே அந்த நம்ம எல்லாரும் படத்தை பற்றியே பேசினிருந்தோம். அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு கடைசியில். ஓகே, இவங்க எப்படி இல்லை. இப்போ மணிரத்னம்லாம் வந்து நீங்கள் அவர் இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு தான் அதிகமாக கொடுத்த, இதுக்கு மட்டும்தான். பொன்னியின் செல்வன் கூட அவர் பேசவே இல்லை, 4 வாரம் தான் பேசினார். இந்த படம் நாங்கள் எடுக்கணும்னு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அதனால தான் எம்ஜிஆர் சார் எடுக்காமல் விட்டார், இவ்வளோ தான் அவர் பேசினார். பட் இந்த இதில் வந்து கமலுக்கு அடுத்து வந்து இவர் தான் பேசுகிறாரு. நல்ல வேளை இந்த சிம்பு வந்து தப்பிச்சிட்டார், எதுவுமே பேசலை, அவர் படத்தை பற்றி பேசவே இல்லை. ஓகே, இப்போ கடைசி கொஸ்டின் ஒன்று உங்ககிட்ட. தேசிங் பெரியசாமி வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய இயக்குநர்கள் சொல்லிகிட்டே வந்தாங்க. அண்ட் கதை கேட்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் தரப்பில் ரொம்ப ரெடியாக இருக்க மாதிரி தான் தெரியுது, யார் வந்தாலும் பண்ணலாம். எப்பவுமே அவர் நல்ல புது டைரக்டர்ஸ் வராங்கல்ல, அவங்களோட படங்களை பார்க்குறாரு, அது ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு நம்பிக்கை வந்துடுது. எனக்கு ஒரு கதை வச்சுருக்கீங்களா ஏதாவது அப்படின்னு கேட்குறாரு, எல்லாரையுமே கேட்குறாரு. அதை பெரிய ஆள் சின்ன ஆள் அந்த வித்தியாசமே கிடையாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒருத்தர் ஒரு படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அதை அவர் பார்த்துட்டாருன்னா அவரை கூப்பிட்டு நமக்கு எது கதை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. தேசிங் பெரியசாமியை பாராட்டிட்டு அவராக கேட்டது தான், நமக்கு ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் போய் சொன்னார், அந்த கதை பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கு அவருக்கு வந்து சில காரணங்களால் அதை அவர் வேணான்னு சொல்லி விட்டுட்டார், அந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சு.
அவர் அது வந்து ஒரு வகையில் அந்த கலைஞர்கள் கொடுக்குற மரியாதை ப்ளஸ் அவங்களுக்கான ஒரு உத்வேகம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஜினி சார் கதை இருக்கான்னு கேட்டால் அந்த டைரக்டர் அடுத்து எவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பான், என்னென்ன கதைகளை உருவாக்குவான். கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய ஒரு உத்வேகம் கொடுக்குது. இது தன்னை இண்டஸ்ட்ரியில் எங்கே வச்சுக்கிறது சூப்பர் ஸ்டார் யூஸ் பண்ணுற ஒரு யுக்தின்னு எடுத்துக்கலாம். அப்படி கூட இருக்கட்டும், அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா எப்பவுமே இந்த வயசானவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. தன்னை அப்படியே வந்து எப்பயும் அப்டேட்டடாக வச்சுக்கலாம் அப்படின்றது அது காலகாலமாக நடக்கிறது தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. சிக்கிட்டு வை பாடல் பற்றி நிறைய கருத்துக்கள் சொன்னதுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.